ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராசிக்கு 2வது இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்கார். இது ஒரு அருமையான குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ரிஷப ராசிக்கு குரு பலன் வந்துடுச்சு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். இல்லை உங்களுக்கே பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, இல்லைனா உங்களுக்கு பையன் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் முடிஞ்சிடும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துக்கு போன மாதம் பயிற்சியானார். அதுவும் ஒரு அருமையான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். சனி பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டுமே சாதகமாக இருக்குது. ராகு கேது பயிற்சியும் ஆயிருக்கு. அதில் ராகு 10வது இடத்துல இருக்கார் ராசிக்கு. ஸோ ராகு, சனி, குரு 3 பேருமே ஃபேவரபுளான பொசிஷனில் இருக்காங்க. 4 பிளானட்ஸில் 3 பிளானட்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு தசாபுக்தியும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களை பிடிக்கவே முடியாதுங்க கையில். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு பீரியடு. தசாபுக்தி மட்டும் ஒத்துழைச்சிது அப்படின்னா நீங்கள் தாங்க டாப்பு. உங்களை கையிலே பிடிக்க முடியாது. செல்வம், தனம், கல்யாணம் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையான ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுப்பாங்க உங்கள் கம்பெனியில். இல்லை நீங்கள் வேறு கம்பெனி மாறணுன்னாலும் மாறலாம். ஸோ நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்க எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. பிஸ்னஸ்லேயும் பல விதமான லாபம் வரும். பிஸ்னஸை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். பல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அபரிவிதமான முன்னேற்றம் பிஸ்னஸ்லேயும் இருக்குங்க. புதுசாக சொத்துக்கள் அமையும். ஸோ தனம் வர 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 நீங்கள் புதுசாக சொத்துக்கள் வாங்கலாம். இது வரைக்கும் எனக்கு வீடே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீடு வாங்கலாம். இல்லை ஒரு பிளாட் வாங்கி அதில் நீங்கள் வீடு கட்டலாம். ஸோ அருமையான ஒரு காலகட்டம் தான் இந்த பீரியட். ஒரு விதமான சந்தோஷம் மனசுக்குள்ளே ஏற்படும். இவ்வளோ நாள் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நிலமெல்லாம் மாறி மனசு ஃபுல்லாக ஒரு சந்தோஷம். ஆஹா, இந்த நாளுக்காக தானே நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே. வீடு ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். உங்கள் வீட்டிலையா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையுமே சரிப்பா இவன் சொன்னால் நடக்கும்பா, அது இவன் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும். 2வது இடத்துலேருந்து குரு பகவான் 6, 8 மற்றும் 10வது இடத்த பார்க்குறாங்க. ஸோ 6வது இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால எதிரிகள் எல்லாமே அழிஞ்சிருவாங்க. உங்களுக்கு எதிராக கோர்ட் கேஸ் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னா தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட் கேஸில் வின் பண்ணிடுவீங்க. எதிரியை வீழ்த்திடுவீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். லாங் டேர்ம் இஷ்யூஸ், க்ரானிக் ஹெல்த் இஷ்யூஸ், ரொம்ப நாளாக 8 வருஷமாக மாத்திரை எடுக்கிறேன், எதுவுமே எனக்கு கேட்கலை, இன்னமும் அந்த பிரச்சனை எனக்கு சரியே ஆகலை அப்படின்னா இந்த பீரியடில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் டிக், நார்மல் 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 அப்படின்ற மாதிரி வரும். கடன் இருந்ததுன்னா கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு உங்கள் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு காலகட்டத்தில். குரு 8வது இடத்த பார்க்கறதுனால உங்கள் கணவன் இல்லை மனைவியோட சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் வந்துடும். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 8th house ரெப்ரசன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா அது எல்லாமே இஷ்யூ எல்லாம் சரியாகி உங்கள் கைக்கு சேர்ந்துடும். அக்கல்ட் சயின்சஸ், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, டேரட், ஹீலிங் ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிக்கிற கிராஸ்பிங் பவர் கிடைக்கும். அந்த சப்ஜெக்டை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த காலகட்டத்தில். 10th house ஆஸ்பெக்ட் இருக்கனால முன்னாடியே சொல்லிட்டேன், கரியரில் ஒரு நல்ல வித முன்னேற்றம் இருக்கும். வராத ப்ரமோஷன், இவ்வளோ நாளாக மாங்குன்னு உழைச்சேன், எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். முன்னாடியே சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. குரு பயிற்சி வந்துருச்சு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகும்.
பப்ளிக்கில் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உயரும், உங்கள் அந்தஸ்து எல்லாருமே உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா உங்களோட கரியரில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் ஆகிடும், கல்யாணம் ஆகிருந்தால் ஒரு நல்ல பப்ளிக் இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். சொந்தக்காரங்கள்லாம் வாழ்ந்தால் இவனை மாதிரி தான்ப்பா வாழணும், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கான், அந்த மாதிரி பப்ளிக் இமேஜ் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பீரியடில். பெண்களின் சப்போர்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா அவங்களும் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் அந்த சப்போர்ட் வந்துட்டு இல்லை, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எல்லாமே சரியாகி அவங்க உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கணவனாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் மனைவிக்கிட்டேருந்து பயங்கர சப்போர்ட் கிடைக்கும். ஃபைனான்ஷியலாகவும் சரி, வீட்டை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் சரி, உங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் சரி, எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்புறம் என்னங்க, ரிஷப ராசிக்கு ஒரு சூப்பர் டூப்பர் குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாங்குறனா வாங்கலாம், மனை வாங்குறனா வாங்கலாம், கார் வாங்குறனா வாங்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிடும். உடல்நிலை வந்துட்டு சீராக இருக்கும். உங்கள் மேலே வந்து கோர்ட் கேஸ் எது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பிரச்சனையில் இருக்குன்னா அது எல்லாமே சரியாயிடும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ 90 out of 100 ஃபார் ரிஷப ராசி. அவ்வளோதாங்க. சனி பயிற்சியும் சாதகமாக இருக்குது, அதுக்கு உண்டான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.